இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசியல்லயே முக்கியமான ஒரு பெரிய சம்பவங்கிறதே நடந்திருக்குன்னு சொல்லலாம். அது என்னதுன்னா, ஒரு 50 ஆண்டுகளா நம்ம திமுக கட்சி இருக்குல்ல, அவங்களோட நட்பாவும், நியாயமாவும், அதுக்கப்புறம் ஒண்ணு பின்னால இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இருந்த கட்சி பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி இப்போ நம்ம தமிழ்நாடு வெற்றி கழகம் டிவிகே கட்சி இருக்குல்ல, அதோட பார்த்தீங்கன்னா, அவங்க கைங்கிறது கோர்த்துருக்காங்க. ஆமா. நீங்க கேட்டது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டு தான். 50 வருடமா நம்ம திமுக கட்சியோட இருந்த ஒரு கட்சிங்கிறது, அவங்க இந்த நம்ம டிவிகே கட்சியோட கைங்கிறது கோர்த்திருக்காங்க. அது எந்த கட்சி? எதனால அவங்க கூட கைங்கிறது கோர்த்திருக்காங்க? அப்படிங்கிறத விரிவா பார்த்துடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாரி தான். இப்போ டிவிகே சைடுல பார்த்தீங்கன்னா, வெறும் 108 சீட்டுகள் மட்டும் தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அந்த 108 சீட்டுகள இப்போ அவர் 118 சீட்டா அவர் வச்சிருந்தா தான், அவருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த முதலமைச்சர் பதவிங்கிறது கிடைக்கும். அதுக்கு சில கட்சிகளோடனும் பேச்சுவார்த்தைங்கிறதும் இப்போ போயிட்டு இருக்கு. அந்த கட்சிகள், சில கட்சிகள் நான் சொன்னேன்ல, அந்த கட்சிகளும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இப்போ டிவிகே சைடுல இருந்து இந்த மாரி ஒரு எப்படி சொல்றது? ஒரு கொஞ்சம் கோரிக்கைகள்ங்கிறது வச்சிருக்காங்க. அவங்க என்னென்ன கோரிக்கைகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல முழுசா பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல, சில கட்சிகள் அவங்களோட சைட்ல இருந்து கோரிக்கைங்கிறது வச்சிருந்தாங்க அப்படின்னு. அது என்ன கோரிக்கைன்னா, பாஜக அல்லது மதவாத சக்திகளோட பார்த்தீங்கன்னா, நாங்க சேர மாட்டோம் அப்படிங்கிற கோரிக்கைகள் தான் சிலது வச்சிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மறுபக்கம் இப்போ திமுகவுல இருந்து நம்ம காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா, விலகி இப்போ டி டிவிக்கேல சேர்ந்திருக்காங்கல்ல. அதுக்கு நம்ம திமுக அமைச்சர்கள் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா, ஒரு குத்துக்கடை அப்படின்னும், அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய துரோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமர்சனங்கிறத வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு நெறைய கேள்விகள் ஓடிட்டு இருக்குல்ல. இப்போ இந்த காங்கிரஸும், விஜய் கட்சியும் பார்த்தீங்கன்னா, கூட்டணி அமைச்சு அவங்க இந்த மதசார்பு அற்ற ஆட்சிய உருவாக்குவாங்களா? அப்படி இல்லன்னா, நம்ம திமுகவும், நம்ம அதிமுகவும் சேர்ந்து இத பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாங்களா? அப்படிங்கிற கேள்வி தான் பார்த்தீங்கன்னா, நம்ம மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கும். இதுக்கான பதிலா தான் இந்த வீடியோங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஃபுல்லா சுருக்கிங்கிறது சொல்லப் போறேன். நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் முடியும் பாருங்க. அப்படி பார்த்தா மட்டும் தான் இந்த வீடியோங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவா புரியும். சரிங்களா? சரி வாங்க, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக்கு தேர்தல் முடிவும், இப்போ ஒரு புது கட்சியோட புது எப்படி சொல்றது? புது என்ட்ரியும். அதான் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எதுக்காக திருப்பி நம்ம இந்த தேர்தல் முடிவுங்கிறது பார்க்கறோம்னா, இப்போ நடந்து முடிந்த இந்த மே 4ஆம் தேதி நடந்து முடிஞ்சுல சட்டமன்ற தேர்தல். இது பார்த்தீங்கன்னா, நம்ம இத ரீகேப் பண்ணாதான், இப்போ நான் சொல்லப் போற இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ ஒவ்வொன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டா நம்ம தமிழக வெற்றி கழகம். இவங்க பார்த்தீங்கன்னா, 108 இடங்கள பார்த்தீங்கன்னா கைப்பற்றி மிகப்பெரிய ஒரு கட்சியா இப்போ பார்த்தீங்கன்னா உருவங்கிறது எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2வதா நம்ம திமுக. அவங்க பார்த்தீங்கன்னா 59 இடங்கள கைப்பற்றி 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதிமுக. அவங்க பார்த்தீங்கன்னா 47 இடங்கள கைப்பற்றி பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போதைக்கு 3வது இடத்துல அப்படிங்கிறது இருக்காங்க. இப்போ நம்ம தமிழகத்துல 234 தொகுதிகள் இருக்கு. இப்போ நீங்க முதலமைச்சர் ஆகணும்னா, மிஞ்சி போனா ஒரு 118 சீட்டுகள் மேல பார்த்தீங்கன்னா, நீங்க பெரும்பான்மையா நீங்க ஜெயிச்சிருந்திருக்கணும். அப்படி இன்கேஸ் நீங்க ஜெயிக்காம இருந்தீங்கன்னா, இப்போ நம்ம டிவிகேக்கு நடக்குது தெரியுமா? இதே மாரி சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா நடக்கும். மேக்ஸிமம் நீங்க வேற கட்சிகளோட கூட்டணி வச்சு, அப்படி போனா மட்டும் தான் நீங்க பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான கட்சியா பார்த்தீங்கன்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நீங்க நிரூபிச்சு எப்படி சொல்றது? டிவிகே தலைவர் விஜய் இருக்கார்ல, அவர பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்ங்கிறது ஆக்க முடியும். சரி, இப்போ உங்களுக்கு எந்தெந்த கட்சிகள், எவ்வளோ தொகுதிகள் இப்போ கையில வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நீங்க ஒண்ணு நோட் பண்ணி பார்த்திருந்தீங்கன்னா, நான் திமுகவோட எண்ணிக்கைங்க பார்த்தீங்கன்னா கம்மியா சொல்லியிருப்பேன். அது ஏன்னா, புதுசா பார்த்தீங்கன்னா, நம்ம திமுகவுல இருந்த 50 ஆண்டுகளா திமுகவுல இருந்த கட்சி ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டிவிகே கட்சியில இணைஞ்சிருக்கு. அது என்ன கட்சின்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அது பார்த்தீங்கன்னா, நம்ம காங்கிரஸ் கட்சி தான். அவங்க எதுக்கு டிவிகேல இணைஞ்சாங்க
அப்படிங்கிறத இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக இந்த டாப்பிக்கில் இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த காங்கிரஸோட அதிரடியான முடிவு என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கமிட்டி அவங்களோட மூத்த கட்சியான நம்ம திமுக இருக்காங்களா, அவங்கள பார்த்தீங்கன்னா 50 வருடமா அவங்க கட்சியில தான் இவங்க கூட்டணிங்கிறது வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கட்சியிலிருந்து வெளியே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிவிகே கட்சிக்கு இவங்களோட முழு ஆதரவை தரோம் அப்படின்னு இப்போ காங்கிரஸ் சைட்ல இருந்து அவங்க அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது என்னதுன்னா நிபந்தனையற்ற ஆதரவு தான் இவங்க தந்திருக்காங்க. இப்போ காங்கிரஸ் சைட்ல இருந்து அவங்க என்னென்ன நிபந்தனை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ செகண்ட் பாயிண்டா நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஆதரவுங்கிறது இப்போ நம்ம காங்கிரஸ் டிவிகேக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்களா, இந்த ஆதரவுங்கிறது ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு தான் பார்த்தீங்கன்னா அவங்க தந்திருக்காங்க. சாரி, நிபந்தனைக்கு உட்பட்ட ஆதரவு தான் அதான் தந்திருக்காங்க. அப்படி அவங்க என்ன நிபந்தனை வச்சிருக்காங்கன்னா, இந்த பாஜகவா இருக்கட்டும், அப்படி இல்லாம போச்சுன்னா இந்த மதவாத சக்தி இருக்காங்களே அந்த கூட்டணியா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வைக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை பார்த்தீங்கன்னா இந்த நிபந்தனை தான் ஃபர்ஸ்டா அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டுங்கிறது வரும். இப்போ காங்கிரஸ் இப்போ நம்ம டிவிகேவோட கூட்டணிங்கிறது வச்சுட்டாங்க. கரெக்டுங்களா? இந்த கூட்டணிங்கிறது இந்த தேர்தலுக்கு மட்டும்தான் இவங்க கூட்டணி வைப்பாங்களா, இல்லை இப்போ ஃபியூச்சர்ல நடக்கிற சில தேர்தல் நடக்கும்ல அதுலயும் பார்த்தீங்கன்னா இவங்க கூட்டணிங்கிறது வைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது உங்களை எல்லாத்துக்கும் எழும்பும். அதை பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா அடுத்து நம்ம பார்த்துலாம். சரிங்களா? ஃபர்ஸ்டா இப்போ காங்கிரஸ் சைட்லேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆதரவு மட்டும் இல்லாம இப்போ அடுத்த நடக்கவிருக்க இந்த உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மக்களவை தேர்தலாக இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் இந்த மாநிலவை தேர்தலாக இருக்கட்டும், இந்த தேர்தலுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நீண்ட கால கூட்டணியை தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டிவி கூட சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே காங்கிரஸ் சைட்லேருந்து அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க. நாங்கள் அடுத்த எலெக்ஷன் நடக்குதுல்ல, இப்போ 2026 எலெக்ஷன் நடந்திருக்கு, அடுத்தது இந்த 2031 ஒரு எலெக்ஷன் நடக்கும் தெரியுமா, அப்போவும் நாங்கள் பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் இப்போவே ப்ரீ புக் பண்ணி வைக்கிற மாதிரி இப்போவே பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் சைட்லேருந்து. இப்போ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா, இப்போ காங்கிரஸ் கட்சி இப்போ திமுகவிலிருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க. இதை பார்த்துட்டு இப்போ திமுக சும்மா இருப்பாங்களா? அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து அந்த கட்சி பார்த்தீங்கன்னா எதிர்வினைகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க, இப்போ அந்த திமுகவிலிருந்து அவங்க என்னென்ன இந்த காங்கிரஸ் கட்சியை பற்றி விமர்சனங்கள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த டாபிக்ல இப்போ முழுசா பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துடலாம். இது ஃபர்ஸ்டா பார்க்கறதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா நீங்க கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. அது என்னதுன்னா, இப்போ நம்ம டிவிக்கு காங்கிரஸ் கட்சியோட கூட்டணிங்கிறது வைக்கிறாங்களே, இல்ல நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கா, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. அப்படி இல்லாட்டி இவங்க காங்கிரஸோட வச்சதுக்கு வேற ஏதாச்சும் கட்சிகள் உங்க நினைப்புக்கு வரும்ல, அந்த கட்சி என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. சரிங்களா? சரி, வாங்க இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்டா திமுக சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். திமுக ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா கடும் கண்டனம் பார்த்தீங்கன்னா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு திமுக எந்த ஒரு சொல்ல அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னா, இவங்க யாரு காங்கிரஸை பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கடுமையான சொல்ல வச்சு பார்த்தீங்கன்னா காங்கிரஸை அவங்க விமர்சனங்கிறது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க காங்கிரஸ்க்கு அளித்து வந்த இந்த ஆதரவை பார்த்தீங்கன்னா அவங்க முறிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ எப்படி சொல்றது, இவங்க திமுக கூட இருந்தாதான் இவங்க பெரிய கட்சியா தெரிவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது என்னதுன்னா, காங்கிரஸ் எங்க கட்சியில இருந்தா மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும். அவங்க இப்ப தனியா போய் வேற கட்சியில ஏதாவது சேர்ந்தாங்கன்னா அவங்களால பாத்தீங்கன்னா அங்க ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா திமுக சைட்ல இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது பாஜக கட்சி இருக்காங்களா, அவங்களும் பாத்தீங்கன்னா இத பெரிய ஒரு விமர்சனமா அவங்க கண்டிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஜக பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வை இந்தியா கூட்டணியின் இறுதி சடங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க விமர்சனங்கள் வச்சிருக்காங்க. இவங்க இப்போ யாரு நம்ம காங்கிரஸ் இப்போ வேற கட்சிக்கு போயிட்டாங்களே, இத இறுதி சடங்கா அவங்க பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கடுமையான விமர்சனங்களும் பாத்தீங்கன்னா அவங்க மேலே அவங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் பாத்தீங்கன்னா
அவங்க கூட்டணியில இருக்கிற கட்சியை அவங்கனால காப்பாற்ற முடியாத ஒரு கட்சியா தான் இப்போதைக்கு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி சைடுல இருந்து கடுமையான விமர்சனங்களை இந்த காங்கிரஸ் மேல இப்போதைக்கு அவங்க வச்சிட்டு இருக்காங்க. சரி, இந்த சில கட்சிகள் நம்ம காங்கிரஸை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விமர்சனங்கள் வச்சிட்டு இருக்காங்களே, அதுக்கு காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? காங்கிரஸ் இருந்து அவங்க இதுக்கு என்ன ஒரு ரிப்ளைங்கிறது தந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்டா பார்த்துடலாம். சரிங்களா? காங்கிரஸ் இருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தமிழ்நாடு மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மதச்சார்பற்ற அதுக்கப்புறம் முற்போக்கான அரசாங்கம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட இப்போதைக்கு கூட்டணிகள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் பாஜகவாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அவங்களோட எப்படி சொல்றது கிளை கட்சிகள்லாம் இருக்கும்ல, அந்த கட்சிகளை வரவிடாம தடுக்கிறது தான் எங்களோட முக்கியமான நோக்கமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காங்கிரஸோட பொதுச் செயலாளரான கே.சி. வேணுகோபால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தகவலை அவர் சொல்லியிருக்காரு. சரி, நான் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கேள்விங்கிறது கேட்கிறேன். இப்போ இந்த சில கட்சிகள் காங்கிரஸ் மேல இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுங்கிறது வைக்கிறாங்களே, இது நியாயமானதா? இல்ல அவங்க கட்சியில இருந்து அவங்க வெளியே போயிட்டாங்க, அதனாலதான் இவங்க இந்த மாதிரி விமர்சனங்கிறது வைக்கிறாங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ காங்கிரஸ் அவங்க தரப்புல இருக்கிற நியாயத்தை அவங்களும் சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னது நியாயமா இருக்கா? இல்ல அவங்களுக்கு இவங்க கூட போனா கொஞ்சம் செல்வாக்கு கூடும் அப்படின்னு இவங்க போயிருக்காங்களா அப்படிங்கிற உங்க தாட்டுக்கு என்ன தோணுதோ அதை பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. இப்போ அடுத்தது, இப்போ காங்கிரஸும் இப்போ டிவிகே கட்சியில இணைஞ்சாச்சு. இப்போ என்ன அடுத்தது ஆட்சி அமைக்கிறதா? இல்ல. இப்போ அடுத்த கட்ட நிகழ்வு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இப்போ அடுத்த தலைப்பை இப்போ ஒவ்வொரு பாயிண்டா இப்போ நம்ம அடுத்தது பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா இப்போ டிவிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு சீட்டு வேணும், இப்போ அவங்க கையில எவ்வளவு சீட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ தெளிவா பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்டா நம்ம டிவிக்கு ஜெயிச்சு வந்து அவங்க கையில இருக்கிற சீட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 108 சீட்டுகள் தான் இருக்கு. கரெக்டுங்களா? பிளஸ் இப்போ காங்கிரஸ் சைட்ல இருந்து ஒரு 5 சீட்டுகள் பார்த்தீங்கன்னா இப்போ டிவிகே சைட்ல அவங்க இணைஞ்சிருக்காங்க. மொத்தமா இப்போ டிவிகே சைட்ல பார்த்தீங்கன்னா அவங்க சைட்ல இருக்கிறது இப்போதைக்கு 113 சீட்டுகள் மட்டும்தான் இருக்கு. ஆனா முழு பெரும்பான்மையை காமிக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான சீட்டுகள் பார்த்தீங்கன்னா 118 சீட்டுகள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிவிகேக்கு தேவை. அதுக்காக அவங்களுக்கு இன்னும் கூடுதலா ஒரு 5 எம்எல்ஏக்களும் சீட்டுகளை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுது. இதனால இப்போ நம்ம டிவிகே கட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடதுசாரி கட்சிகளான நம்ம விசிகா கட்சிகளா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, இந்த போன்ற சிறு கட்சிகள்லாம் இருக்காங்களே அவங்களோட ஆதரவை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இப்போதைக்கு முக்கியமா இருக்கு. இப்போ இவங்க அடுத்தது டிவிகே சைட்லேருந்து அவங்க என்ன பண்ண போறாங்க, இல்ல இந்த சிறு கட்சிகள் இருக்காங்களே இவங்களோட ஆதரவை டிவிகேக்கு தருவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனா இவங்க சைட்ல இருந்து இந்த டிவிகே சைட்ல இருந்து அவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்சிகள் சிறு கட்சிகள் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு கடிதங்கிறத அனுப்பியிருக்காங்க, எங்களுக்கு ஆதரவு தாங்க அப்படிங்கிறத. ஆனா இந்த சிறு கட்சிகள்லாம் தராங்களா இல்லையா அவங்க ஆதரவு அப்படிங்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். சரி, இப்போ காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கோரிக்கை இதெல்லாம் அவங்க முன்ன வச்சிருந்தாங்க. ஆனா அவங்களோட இன்னொன்று அமைச்சரவை பங்கீடு இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க இப்போ எந்த கட்சியா இருந்தாலும் இப்போ நாங்க வந்தாதான் அங்க பெரும்பான்மை காமிக்க முடியும்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரிதான் இந்த பெரிய கட்சிகள் பார்த்தீங்கன்னா கேட்டு நடக்கிறது ஒரு வழக்கமா இருக்கு. இப்போ காங்கிரஸ் இருந்தும் அவங்க இந்த அமைச்சரவை பங்கீடுங்கிறது கேட்டிருக்காங்க. அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க, எத்தனை சீட்டுகளை அந்த மாதிரி இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ அடுத்தது நம்ம தெளிவா பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட 5 எம்எல்ஏக்களை தான் இப்போ இந்த டிவிகேல சேர்த்திருக்காங்க. இப்போ அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா 5 எம்எல்ஏக்களுக்கும் அப்படி இல்லாம 2 எம்எல்ஏக்களுக்கு ஒரு முக்கியமான இந்த ஏதாச்சும் ஒரு 2 எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா 2 இடங்களும், அப்படி இல்லைன்னா முக்கிய வாரிய தலைவர் பதவியை பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து யார் சைட்லேருந்து காங்கிரஸ் சைட்லேருந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூஸுங்கிறது கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த சிறு கட்சிகள்லாம்
அவங்க ஆதரவை டிவிக்கு தருவாங்களா இல்லையா? அப்படி தந்தா எந்த கட்சிகள் டிவிகேக்கு ஆதரவு தரக்கு நிறைய வாய்ப்புங்கிறது இருக்கு அப்படிங்கிற உங்களோட தாட் இருக்கும்ல, அதை பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம காங்கிரஸ் சைட்ல இருந்து 5 எம்எல்ஏக்களை வச்சு 2 அமைச்சரவை இடங்கள் கேட்குறாங்களே, அது நம்ம டிவிகே சைட்ல தருவாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. சரிங்களா? உங்களோட கமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நம்மளுக்கு முக்கியமானதா ஒன்றா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவோட எண்டுக்கே வந்துட்டோம். இப்போ நம்ம எல்லாம் சொல்ற மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா புதிய கூட்டணி, அதுக்கப்புறம் புதிய வாய்ப்புகள், புதிய சவால்கள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த இந்த 24 மணி நேரங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா என்ன வேணா நடக்கலாம். இப்போ வேற கட்சிகள் ஆதரவுகள் தரலாம். இல்ல இப்போ இவங்களுக்கு இப்போ காங்கிரஸ் இப்போ அவங்க கோரிக்கை எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அத பார்த்தீங்கன்னா டிவிக்கே ஏற்கலாம். இல்ல பெரிய கட்சியான நம்ம அதிமுக வந்து இவங்களோட சேரலாம். என்ன வேணா நடக்கலாம். இந்த மாதிரி நியூஸ் உங்களுக்கு உடனடியா தெரியணும்னா, நம்ம சேனல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான், இந்த மாரி உங்களுக்கு தேவையான நியூஸ்கள பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல நான் ரெகுலரா அப்லோடுங்கிறது பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரெகுலரா ட்ரெண்டிங்ல என்ன போயிட்டு இருக்கோ, அந்த மாரி நியூஸ்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க உடனுக்குடன் பார்க்கணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவ இவ்வளவு நேரம் பார்த்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்ங்கிறது குடுத்துருங்க. அப்படி பிடிக்கல அப்படின்னா, உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிறத கீழ இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு அடுத்த வீடியோ எடுக்கும்போது, அது பார்த்தீங்கன்னா, நான் மாத்திட்டு நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் இந்த கமெண்ட்ங்கிறது எனக்கு ஹெல்ப்பா இருக்கும். சரிங்களா? சரி. உங்கள பார்த்தீங்கன்னா, இன்னொரு வீடியோல நான் சந்திக்கிறேன். தேங்க் யூ.